Hi friends, வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம pomegranate banana smoothie வந்து எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா weight lossக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். நம்ம வாழைப்பழம்லாம் சேர்க்கறதுனால நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். இது மார்னிங்கோ அல்லது ஈவினிங் டின்னருக்கோ வந்து நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு எல்லா சத்துக்களும் வந்து உடம்புக்கு கிடைக்கும். டயர்ட் ஆகாம இருக்கும். வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்மூத்திஸை வந்து காலையில அல்லது நைட்டுக்கு ஏதாவது ஒரு நேரம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்த்தரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இதுல மெனக்கெடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் pomegranate வந்து நான் ஒரு 2 pomegranate எடுத்து வச்சிருக்கேன். அதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாழைப்பழம் வந்து நான் 2 எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல ஆட் பண்ணிடலாம். அடுத்து வந்து நம்ம 2 வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த 2 வாழைப்பழத்தையும் இதுல கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நேச்சுரல் ஸ்வீட் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா 2 பேரிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர்லாம் வந்து ஒன்றும் சேர்க்காதீங்க. அப்படி உங்களுக்கு அதோட டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி ஏதாவது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப பால்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை வந்து மிக்சியில் வந்து நல்லா ஸ்மூதி மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். வந்து சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் மாற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாழைப்பழத்தில் போட்டிருக்க ஸ்வீட்டே வந்து நல்ல இனிப்பாக தெரியுது. அடுத்து வந்து சியா சீடு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து மெட்டபாலிசத்தை அதிகம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஊறினோடனே நம்ம எடுத்து அப்படியே குடிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.